பகிர்வு தோழமையின் இந்த சீர்மிகு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற வங்கி மேலாளர் பாண்டியராஜன் அவர்களுக்கும், தானை தமிழாசிரியர்கள் செல்வம், தனக்கோடி, ராமன் ஆகியோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று முற்றிலும் தனித்துவமான ஒரு துறை சார்ந்த கதை தொகுப்பை நாம் பேச இருக்கிறோம். தமிழ் மரபில் நெய்தல் இலக்கியத்திற்கு பலவிதமான மேன்மைகள் உண்டு. நில வாழ்க்கை, இதற்கு இணையான நீர் வாழ்க்கையை கொண்டவர்கள் கடல் வாழ் மக்கள், கடற்கரை வாழ் மக்கள். அது சார்ந்த இலக்கிய பணுவல்களை உலக இலக்கிய வரலாற்றில் வேறு யாரை விடவும் சிறப்பாக வடிவமைத்திருப்பவர்கள் நம்முடைய தமிழர்கள். நமது சங்க இலக்கிய நெய்தல் திணை இதற்கு ஒரு நல்ல சான்று. சங்க காலத்திற்கு பின்பு நெய்தல் இலக்கியம் பாடுபொருளாக திகழ்வதில் ஒரு பெரிய தேக்கம் ஏற்பட்டு மீண்டும் அது 20ஆம் நூற்றாண்டில் மறுமலர்ச்சி அடைந்திருக்கிறது. பொதுவாக ஒரு இனத்தின் மீழ்ச்சியில் அது குறித்த இலக்கியங்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. உலகளாவிய நிலையில் இதை மெய்ப்பிக்கும் வகையில் நிறைய இலக்கிய மரபுகளை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக கருப்பர் விடுதலைக்கான இலக்கியங்கள், இந்தியாவில் தலித் இலக்கிய பங்களிப்புகள், அதே போல பெண்ணிய இலக்கியத்தினுடைய பங்களிப்புகள், இவையெல்லாம் இலக்கியத்தை படிப்பதோ படைப்பதோ வெகுசன ரீதியாக பார்க்கும்போது அளவில் குறைந்ததாக இருந்தாலும் கூட அது செலுத்தும் தாக்கம் என்பது அதிகம். ஒரு துறையில் இலக்கியம் ஒரு விழிப்புணர்வை ஊட்டிய பிறகுதான் அது குறித்த அரசியல் சிந்தனை, சமூக சிந்தனை, சட்டம் சார்ந்த சிந்தனை, உரிமை சார்ந்த சிந்தனை எல்லாமே முன்னெடுக்கப்படுகின்றன என்பதற்கு இவையெல்லாம் உதாரணங்கள். இப்போது இந்த வழியில் நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் குறித்த இலக்கியங்களும் நிலை பெற தொடங்கி இருப்பது ஒரு நல்ல முன்னுதாரணம். ஒப்பீட்டளவில் இது கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுதுதான் அதற்கான வாய்ப்புகள் திறந்திருக்கின்றன. அந்த வகையில் இந்த கடல்சார் இலக்கியம் குறித்த இந்த நெய்தல் திணையின் தொடர்ச்சியாக இப்போது அது எப்படி பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை தமிழ் ஆசிரியர்கள் என்ற முறையிலும் தமிழ் மாணவர்கள் என்ற முறையிலும் ஒரு மானுட நேயத்தை அறிய விளைபவர்கள் என்ற முறையிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாத ஒரு கடமை. இந்த சிறுகதை தொகுப்பில் பல்வேறு ஆசிரியர்கள் எழுதிய கடல்சார் மக்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், போக்குகள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றன. கடல் என்பது நாம் அறிந்த அதாவது பெரிய அளவிலானது என்றாலும் அது குறித்து நாம் அறிந்தது வெறும் துளிகள் தான். அதை தாண்டி எப்படி கடல் பரந்துபட்டதாக இருக்கிறதோ, எப்படி ஆழ்ந்துபட்டதாக இருக்கிறதோ, அதுபோல அது குறித்த வளங்களும் வாய்ப்புகளும் அதில் இருக்கிற அரிய செய்திகளும் உணர்வோட்டங்களும் அது ஏற்படுத்துகிற தாக்கங்களும் அளவில் அதிகமானவை. இது குறித்து தமிழில் ஒரு 10-15 பேர் மிக தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள், சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒரு முக்கியமான ஆளுமைதான் வரிதயா கான்ஸ்டன்டைன். வரிதயா கான்ஸ்டன்டைன் தொழில் ரீதியாக ஒரு கல்லூரி பேராசிரியர். அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் சமூகத்தை பிறப்பாக கொண்டவர். 2004 சுனாமி ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக இந்த கடலோர மக்களுடைய வாழ்வியல் உலகத்தின் கவனத்தை பெற்றது. அப்போது அதற்கு முன்பும் பின்புமான இந்த கடலுக்கும் கடலோர மக்களுக்குமான உறவு, அது குறித்த வெளியாரின் பார்வை எல்லாம் பேசு பொருளாகி, விவாத பொருளாகி, போராட்ட வடிவங்களாகி பல்வேறு களங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன. இப்போ ஏறத்தாழ கடந்த 20 ஆண்டுகளில் அவ்வப்போது பலராலும் எழுதப்பட்ட சிறுகதைகளை வரிதியா தொகுத்து தந்திருக்கிறார். வரிதியாவுடைய கடல் சார்ந்த நூல்கள் ஒரு 20க்கும் மேற்பட்டவை வெளிவந்திருக்கின்றன. மன்னிக்கவும், 40க்கும் மேற்பட்டவை வெளிவந்திருக்கின்றன. அவை படைப்புகளாகவும் அனுபவ பதிவுகளாகவும் ஆய்வு கட்டுரைகளாகவும் திகழ்கின்றன. அவற்றில் இந்த கடல் வளம் எப்படி நம்மால் பயன்படுத்தப்படாமல் வீணாக்கப்படுகிறது, அதனால் கடலோர மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் உலகமும் எப்படி பாதிப்புகளை சந்திக்கின்றன, எப்படி இந்த கடலை நாம் வணிகமயமாக பயன்படுத்த முற்படும் போது நம்முடைய சுற்றுச்சூழல் பாதிக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விரிவான ஆய்வுகளை அவர் நிகழ்த்தியிருக்கிறார்.
நான் கடைசியாக படித்த அவருடைய நூல் கடல் பழகுதல் என்பது ஒரு விரிவான பல நூறு பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். அதில் பல்வேறு பதிவுகளை தந்திருக்கிறார். அந்த வகையில் இந்த படைப்பும் இந்த படைப்பை தொகுத்த வரிதையாவும் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டியவர்கள். இந்த சிறுகதை தொகுப்பில் கடலோர மக்கள் அவர்களுக்கே உரிய ஒரு பக்கம் துயரம், இன்னொரு பக்கம் கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் ஒரு நிரந்தரமில்லாத வாழ்க்கை முறை, சவால்களை எதிர்கொள்கிற மனப்பாங்கு, அவர்களுக்குள்ளாக வளர்கிற போராட்ட குணங்கள், காதல், மரணம், இப்படியான பல்வேறு கூறுகளை இந்த கதைகள் எடுத்து சொல்லுகின்றன. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. கதைகள் எல்லாம் ஒரே பொருண்மை சார்ந்து அமைந்திருப்பதால் பல்வேறு படைப்பாளிகளால் எழுதப்பட்டிருந்தாலும் கூட ஒரே ஒத்த உணர்வை நமக்குள் ஏற்படுத்துவனாக இருக்கின்றன. இந்த கதையில் நாம் குறிப்பிட்டு பாராட்டும் வகையில் பல்வேறு பாத்திரங்கள் வருகின்றன. அவற்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். முதலில் ஆசிரியர் ராமன் அவர்கள் இந்த நூலில் தான் படித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். பொறுப்பிலே பிறந்து பொதிகையிலே பிறந்தவளே, வைகையிலே வளர்ந்தவளே, கண் பார்க்கும் போதெல்லாம் கவிச்சொட்ட வந்தவளே, கட்டி கரும்பே, கலையாத கலையாகி நிலையாத நிலையாகி அமிழ்தாக வந்த தமிழே, தமிழே உனக்கும். இந்த பகிர்வு நிகழ்வினை மிக சிறப்பான முறையில் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்களுக்கும், ஐயா பாண்டியராஜ் அவர்களுக்கும், செல்வம் ஐயா அவர்களுக்கும், தனகோடி ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வினை வலையொலியின் மூலமாக கண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூல் கடல் சொன்ன கதைகள். இந்த நூலின் வாயிலாக கடல்வாழ் மக்களுடைய, அந்த கடல் சார்ந்த வாழ்கின்ற மக்களுடைய தொழில் நிலை, அவங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், இவற்றையெல்லாம் இந்த கதையின் வாயிலாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த நூலில் அந்த சொற்கள், வழக்காறு என்று சொல்லப்படுகின்ற அந்த கன்னியாகுமரி அந்த பக்கம் வாழ்கின்ற அவங்களுடைய அவங்க பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை மிக நிறைய நேர்த்தியாக இந்த நூலில் வந்து நிறைய இடங்களில் இதை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நூல் சில கதைகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அந்த கதை அப்படியே பார்த்துட்டே வரும்போது உண்மையிலே ரொம்ப நம்முடைய மனதை மிகவும் துன்பப்படுத்துகின்ற வகையில அந்த கதையானது அமைந்திருக்கிறது. என்ன என்றால், ஒரு பையன், ஒரு சிறிய ஒரு 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவன். அவன் வந்து நாள்தோறுமே பள்ளிக்கு மிக தாமதமாக வருகின்றான். அவன் ஆசிரியர் கேட்கிற, ஏன் தாமதம்? ரொம்ப தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லணே தவிர அதற்குரிய காரணத்தை அவனால் சொல்ல இயலவில்லை. சார் ஆசிரியர் சரி எப்படியோ வேண்டாம் வெறுப்புல போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். ஆனா அங்க அந்த நூலாசிரியரே இந்த கதையை சொல்வது போல இந்த கதையானது அமைந்திருக்கிறது. அந்த வகையில் அப்படி சொல்லுகின்றார். அவன் வந்துட்டாலே அந்த வகுப்பறைக்கு ஒரு வாசனை வந்துவிடும். ஒரு சென்ட் அடிச்ச மாதிரி ஒரு வாசனை அவனுக்குள்ள வந்துடும், இந்த மீன் வாசனை. அப்போ அவன் வரலன்னா அந்த வகுப்புக்கு வந்து அந்த வாசனையே சொல்லிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுடைய தோற்றத்தை சொல்லுகின்றார். எப்படின்னா, நாங்களெல்லாம் வெள்ளை கலர் சட்டையும் இந்த காக்கி கலர் ட்ரௌசர் தான் போட்டிருக்கோம். அவனும் அதை போட்டிருக்கான். ஆனா அந்த ட்ரெஸ்ஸான அந்த சட்டையானது எப்படி இருக்கிறது என்றால், அப்படியே வெளுத்து வேற நேரத்துல மாறி அங்கங்க கிழிசல், அங்கங்க தச்சு போட்டிருக்காங்க. அதை அங்கங்க கிழிந்திருக்கு. அந்த கிழிந்ததை பார்த்தா ரெண்டு கண்ணு பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்லாம் அப்படியே அந்த தோற்றத்தை சொல்றாரு. ஸோ அதுக்கடுத்து அவன்கிட்ட நெருங்கி பழகி பார்த்த பிறகுதான் அவன் எப்படிப்பட்டவன், அவன் எந்த சூழலிலிருந்து இந்த பள்ளிக்கு வருகின்றான் என்று சொல்லுகின்ற போது, யாருமே அந்த மாணவன்கிட்ட பேசாம இருக்கின்ற போது அவர் மட்டும் அந்த மாணவன், படிக்கின்ற மாணவன், அந்த நூலாசிரியர் அப்படி சொல்லுகின்றார். அவரு பழகி அவனோடு நல்லா அவன் எப்படி படிக்கிறான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்கு தெரியாமல் அவனுடைய பின்தொடர்ந்து வீட்டுக்கு போய் பார்க்கறான். இப்ப வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவனுடைய நிலை அவங்களுக்கு தெரிய வருகிறது. என்னன்னா, அவங்க அப்பா ஒரு புற்றுநோயாளி, அம்மாவும் உடல்நிலை சரியில்லாம ஒரு வாரத்துல படுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற அவன் எப்படி அவனுடைய வாழ்க்கையை வாழறான் அப்படின்னு பார்க்கும்போது, காலையில எழுந்து போறான். அந்த கடற்கரையில அந்த படகுல மீன் கொண்டு வந்தாங்க. அந்த மீனை வாங்கி அதை விற்கிறதும், அதுக்கடுத்து அங்க கொண்டு வந்து அந்த சைக்கிள்ல கட்டி அவனே போய் கேட்கறான், இந்த சைக்கிளை கொண்டு போய் தள்ளி விட முடியுமா, தள்ளி நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான்.
அப்போ அவனுடைய இதை பார்த்து எல்லாம் விடுறாங்க. 1 கிலோமீட்டர் தான் அவன் சைக்கிளை மீன் வச்சு தள்ளுமை விட்டு வந்து அதுக்கு ₹1 ₹2 தருவாங்க. அப்போ அந்த வருமானத்தை கொண்டு வந்து தன் தாயும் தந்தையும் பார்ப்பது மட்டுமல்லாமல் தன்னுடைய தங்கையையும் அவன் படிக்க வைக்கிறான். அப்ப படிக்க வைக்கும் போது அவன் ஒரு கட்டத்துல சொல்றான், 8ஆம் வகுப்போட இந்த ஊர்ல இருக்க பள்ளி வகுப்பு முடிஞ்சிருது. இதுக்கு மேல படிக்கணும்னா 4 கிலோமீட்டர் கடந்து தான் போக வேண்டியது இருக்கு. அப்போ அவன் நண்பன்ட்ட இருக்கிறதெல்லாம் சொல்லும்போது சொல்றான், இது நல்லா இப்படியும் நல்லா படிக்கிறான். 8ஆம் வகுப்பு வரையுமே ரொம்ப நல்லா சிறப்பா படிக்கிறான். ஆனா இவ்வளவு வழியிலும் இவ்வளவு வேதனையிலும் அவற்றையெல்லாம் கடந்து அவன் நன்றாக படிக்கின்றான். அப்படி படிக்கின்ற போது அந்த 8ஆம் வகுப்பு முடிகிறது. அது முடிகிற சமயத்தில் தான் அவன் நண்பனை கேட்கிறான், இதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்கும்போது சொல்றான், இது வரையும் பரவாயில்ல, எனக்கு யாராவது படிப்பதற்காக கூட யாராவது காசு கொடுத்து படிக்க வைப்பாங்க. ஆனா என்னுடைய தாய் தந்தையையும் பார்த்துக்க முடியாது. ஏன்னா இப்பவே நடந்து வர நான் தாமதமாயிடுது. 4 கிலோமீட்டர் தூரம் எப்படி போய் படிக்கிறது? ஆனாலும் நான் படிக்கணும். அந்த விஷயத்த நண்பன்கிட்ட சொல்லும் போது அவன் நண்பன் மட்டும் என்ன செய்யறான், அவனாலையும் என்ன செய்ய முடியல, அவனால் கண்ணீர் தான் முடியுதே தவிர வேற எதுவும் அவனால பண்ண முடியல. ஆக நான் படிக்கணும்ன்ற ஒரு கதையை மிக வறுமையிலும் அவன்கிட்ட எப்படி கல்வி இருக்குது, ஆனா அதை எப்படி படிக்க முடியலன்ற வருத்தம் அவனுக்கு இருக்கிறது என்ற கதையை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த கதை எனக்கு பிடித்தமான ஒரு கதை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கொலைஞ்சி தட்டான் அப்படின்னு ஒரு கதை இருந்தது. அந்த தட்டானாலே நமக்கு தெரியும், அந்த தும்பை பிடிக்கிறது. ஒரு சின்ன பையன் 3ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு இளங்கோன்னு ஒரு பையன். அவன் சாரி மோகன் ஒரு மாணவன். ஒரு குழந்தை, ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு அந்த மாணவன் காலையில எழுந்து அதிகாலையில குளிர் கூட தான் பொருட்படுத்தி என்ன செய்யறான், எழுந்து போறான். அந்த அதிகாலையில் அந்த தும்பி பிடிக்கிறது ஒரு கலை. அப்ப அந்த வகையெல்லாம் நம்ம எப்படி எந்த தும்பிகள் எப்படி அது உட்கார்ந்து இருக்க தோற்றத்தை வச்சு எப்படி நல்லா தூங்குதா எப்படிலாம் பார்க்க முடியும்ன்றான். அதிலே தும்பிகளுடைய வகைகளை அந்த கதையின் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ள முடியுது. ராஜா தும்பி, இது மாதிரியான பல வகைகள் அந்த கதையில அவன் சொல்லப்படுகிறது. அவன் வரான், அந்த தும்பியை கொண்டு வந்து அக்கா கிட்ட காட்டினா, இது அக்கா இதை எப்படியா கட்டி கொடுக்கான்னு சொல்லும்போது அவங்க கட்டி கொடுக்கும்போது அவங்க அம்மா அவங்க அக்காவை திட்டுறாங்க. ஏன்னா காலையில் எழுந்த உடனே நீ சின்ன பையனு சொல்லிட்டு அந்த தண்ணி கொடுத்தாலே அடிச்சுட்டு போய் வேலையை பாருன்னு சொல்றாங்க. சரி, இப்படி இருக்கும்போது அவங்க அம்மா ஒரு நாள் சொல்றாங்க, ஒரு ஒரு பொண்ணு இருக்கு, வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கு, அடுத்து ஒரு பையன் இருக்கான். அப்ப இப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பையனை, அப்ப 3ஆம் படிக்கிற பையனை நீங்களும் இந்த கடலுக்கு கூட்டும் போயிருங்க, என்மேலு அவன் படிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்றான். சரியா, படிக்க தேவையில்ல அப்படி சொன்ன உடனே அவங்களும் என்ன சொல்றாங்க, அவனும் அப்பாவும் என்ன செய்யறாங்க, அந்த கடலுக்கு கூட்டும் போறாரு. கூட்டும் போயிட்டு அங்க உள்ள கடல்ல அந்த படகை இறக்கி உள்ள போயிட்டு மீன் பிடிக்கிற சமயத்துல அங்க அந்த இதுக்கெல்லாம் கட்டுமரம்லாம் ஏதோ கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்திலாம் நிறைய சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கட்டும்போது அந்த அஞ்சான் கயிறுன்னு ஒண்ணு கயிறு அந்த தேஞ்சு போயிருக்கு, ரொம்ப நஞ்சு போயிருக்கு. அந்த கயிறுல கட்டிடுறாங்க. அது வெயிட் பாரம் தாங்க முடியாம கிட்டத்தட்ட 30 அடி உயரத்துல இருந்து கோடு அவனுடைய அந்த அப்பாவுடைய அந்த மோகன் அந்த பையனை கூட்டு போறாங்களா, சின்ன 3ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த பையனுடைய அப்பாவுடைய மண்டையில விழுந்துருது. அவன் புதுசு அன்னைக்குதான் போறான். அப்ப அந்த சமயத்துல அப்பா மண்டையில விழுந்த உடனே அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, வெறும் உடம்போட ஏதோ அவன் சரியா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடி அடிச்சிடறாரு. அவனுக்கு வலி தாங்க முடியாம கண்ணீர் விடுறான். அது நடக்கும் போதேதான் திடீர்னு மேல இருந்து அந்த அஞ்சான் கயிறு அருந்து விழுந்து அந்த கட்டுமரம் மேல அவங்க அப்பாவுடைய தலையில விழுந்துருது. தலையில விழுந்தோடனே இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கிட்ட போய் பாரு, தலையில ரத்தமா வருது. இவனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்பதான் அப்பா அடிச்சிட்டாரு, அப்பாவை கூப்பிடலாமா வேணாமான்னு யோசிக்கிறான். ஆனா அதை மீறி அப்பான்னு கூப்பிடுறான். அப்பா கிட்ட இருந்து எந்த ஒரு சத்தமும் வரல. அப்படி சத்தம் வர இருக்கும்போது அவன் கத்தி கத்தி பாக்குறான். பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க படகுல இருந்து கண்டுபிடிச்சு கூட்டும் போய் அந்த இதில் விட்டுறாங்க. ஸோ ஆனா அவன் அடுத்த நாள் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு, அப்பாவுடைய இடத்துல முடிஞ்ச பிறகு அவன் தூங்குறான். ஆனா அவங்க அப்பா தட்டி எழுப்புற மாதிரியே ஒரு கனவு காண்றான். அப்ப எழுந்து ஆனதுல இருந்து அவங்க அப்பா செய்யற வேலையை அவங்க உறவினரோடு சேர்ந்து அந்த பையன் செய்ய தொடங்குறான். பின்னால அவனே அந்த வேலைக்கு தனித்து மீன் பிடிக்கிற அளவுக்கு ஒரு நிலைக்கு வளர்ந்துடுறான். வளர்ந்துட்ட பிறகு தான் தம்பி எப்படியாவது படிக்க வைக்க நினைக்கிறான். ஆனா தம்பிக்கு பணம் கட்டணும். அந்த சமயத்துல அவன் என்ன பண்றான், அவன் தம்பி 12ஆம் வகுப்பு படிக்கிறான். அந்த சமயம் அந்த நேரத்துல தம்பிக்கு பணம் கட்ட போகும்போது பணம் கட்டு வந்துடுறான். வந்துட்ட பிறகு தம்பி அம்மா கிட்ட சொல்ற நிகழ்வு தான் நமக்கு ரொம்ப ஒரு வருத்தமா இருந்த மாதிரி இருந்தது. எப்படின்னா சொல்றான், ஏமா அண்ணன் நீங்க அனுப்புனீங்க, அண்ணா வரும்போது ரொம்ப நஞ்சு போன ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சு போன ட்ரெஸ் இருந்தது, எல்லாம் இவனுடைய அண்ணன் தான் சொல்லும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவன் அம்மா கிட்ட சொல்றான். அப்படி அம்மா கிட்ட சொல்லும் போது சொன்னான், ஏன் வா அண்ணன் எப்படி சொல்றேன்னு அவன் கேட்க முடியல. ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன சொல்றாங்க, அவன் உனக்காக அவன் படிப்பை விட்டான், நீ இப்படி சொல்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள நடக்கிற மாதிரி ஒரு இருக்கு. அப்படி அவசரமா அவங்க அம்மா கிட்ட சொல்றான், அம்மா நான் தம்பிக்கு பணம் கட்டிட்டோமா, இன்னைக்கு இல்லைன்னா அவனுக்கு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத முடியாமான்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது அந்த ஒரு சின்ன பையன் தட்டிட்டு போறான். அந்த தட்டிட்டு போகும்போது அந்த பையனும் என்ன பண்றான்,
அதே மாதிரி சின்ன வயசுல இவன் எப்படி காலைல எழுந்து அவசரமா இந்த தட்டாம் பிடிக்கிற தும்பி பிடிக்க போவானோ அது மாதிரிதான் இந்த அது மாதிரிதான் அந்த சின்ன பையனை தட்டி விட்டு போறான். பார்த்த உடனே அந்த ஞாபகம் அவனுக்கு வருது. ஆக எந்த அளவுக்கு அந்த தும்பி விளையாடுற வயதுல தன் தம்பி படிப்புக்காக கஷ்டப்பட்டாலும் கூட உறவுகள் இப்படிதான் இருக்குன்றத ரொம்ப அழகான முறையில் அந்த கதையானது சொல்லுகிறது. அடுத்து வந்து இந்த சவுக்குத்தோப்புன்னு ஒரு கதை. இந்த சவுக்குத்தோப்புன்றது இந்த கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி பக்கத்துல அங்க மரக்காணம்னு ஒரு பகுதி, அங்கே கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கு நினைக்கிறேன். அந்த மரக்காணம்ன்ற ஒரு பகுதியில் அந்த கதையானது நடக்கிறது. அங்க வந்து அந்த சேரி மக்கள், அந்த குப்பத்து மக்கள் வாழ்றாங்க, மீனவர்கள் வாழ்கின்ற பகுதி. அங்க அந்த ஊர்ல 2 வகையான மக்கள் வாழ்கின்ற போது அங்க 2 மாணவர்கள் அந்த ஊரெல்லாம் சுத்தி பாக்குறாங்க. 9ஆம் வகுப்பு படிக்கிற சின்ன மாணவர்கள் அவங்க ஊரெல்லாம் சுத்தி பார்க்கும்போது அந்த ஊர்ல என்ன நடக்குது, சவுத்தோப்புல என்ன நடக்குது, கடல்ல எப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த சவுக்குத்தோப்பு வந்து ஒரு வகையில என்னன்னா அந்த கழிப்பறையாகவும் அந்த மலத்தை கழிப்பதற்கான இடமாகவும் இருக்கிறது. அதே சமயத்துல கிராமப்புறங்கள் நமக்கு அது தெரியும், காதலர்கள் மற்றவர்கள்லாம் அந்த இடத்துல பழகுவதற்கான ஒரு இடமா இருக்கு. அது மாதிரி ஒரு சேரி அந்த சமூகத்தை சார்ந்த வனிதா என்ற பெண்ணும், அதே மாதிரி இந்த குப்பத்தை சார்ந்த மணிமாறன் ஒரு இளைஞனும் அங்க வந்து 2 பேரும் இதுல ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடுகின்றத இந்த 2 மாணவர்கள் பார்த்துறாங்க. பார்த்துட்டு சரி அவங்க வந்து இவங்களை மட்டும் பார்க்கல, நிறைய பேர் பார்க்கறாங்க. அப்படி இருந்த ஒரு சேரி பெண் வனிதா என்ற பெண் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 3 மாதமா அதுங்க கர்ப்பம் ஆயிறாங்க. கர்ப்பமான பிறகு அவ வந்து தன்னோட நிலையை தவற உணர்ந்து அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கின்ற ஊர் பொதுமக்கள்கிட்ட சொல்றாங்க இது மாதிரி ஆயிடுச்சு சொன்னா. அப்ப கூட்டத்தை கூட்டுறாங்க. கூட்டின உடனே அந்த குப்பத்தை சார்ந்த இளைஞன் மணிமாறன் என்ன சொல்றான்னா, நான் அதுக்கு பொறுப்பு இல்லை, எனக்கு அது தெரியாது, அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. அந்த பொண்ணு அப்போ என்ன சொல்றாங்க, சாட்சி ஏதாவது இருக்கான்னு கேட்கறாங்க. அப்போ வந்து இது மாதிரி நம்ம ஊர்ல இருக்கின்ற அந்த 9ஆம் வகுப்பு படிக்க மாணவர்கள் எங்களை பார்த்தாங்க, அந்த பையங்க பார்த்தாங்கன்னு சொன்னேன். அந்த பையங்களை கூட்டு கேட்கும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எனக்கு சத்தியமா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க, நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சோ அப்போ அந்த வனிதா என்ற பெண்ணை தன்னுடைய நிலையை நினைச்சு அப்பா அம்மா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இரவுல அவ தூக்கு மாட்டி இறந்துடலாம். அப்ப அதற்கு பிறகு இந்த குப்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அதுக்கடுத்து இந்த சேரி பகுதியை வாழ்கின்ற மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படுகிறது. கலவரத்திற்கு பிறகு இவங்க என்ன பண்றாங்க, தன் தவறு அதுக்கடுத்து கடைசியில, ஏன்னா அந்த ஊரே ஒரு வாழ்க்கையை இவங்க சரியா வாழ முடியல, அவங்க மாத்தி 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 சண்டை போட்டுக்கிறது. அதனால அப்புறம் காவல் நிலையத்துக்கு சொல்லிட்டு தன்னுடைய தவறுகளை 2 பேருமே உணர்ந்து அதை வழக்கை வந்து வாபஸ் வாங்கிக்கிறாங்க. வாபஸ் வாங்கின பிறகு தன்னுடைய நிலையை வந்து அந்த மணிமாறன் வந்து அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். அதே மாதிரி இதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சின்ன குழந்தை அந்த அவசரப்பட்டு ஒரு தீ வச்சிருவாங்க, அது ஒரு குடிசை பகுதிக்கு தீ வச்சிருவாங்க. அதுல ஒரு குழந்தை அடிபட்டு இறந்துடும். அப்ப அவங்க கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. சரி, இது மாதிரி இந்த கிராமப்புறங்கள்ல இருக்கின்ற அந்த அந்த பகுதி அந்த வாழ்க்கை முறையினை அந்த கதையானது படம்பிடித்து காட்டுகிறது. இது மாதிரியான நிறைய கதைகள் அவங்களுடைய கடல் வாழ்கின்ற மக்களுடைய பண்பாட்டையும் வாழ்க்கையும் கலாச்சாரத்தையும் இந்த நூலை வாசிப்பதன் மூலமாக வாய்ப்பு அமைந்தது. இத்தகைய நூலை படித்து கருத்துக்களை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த பகிர்வு குழுமத்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் ராமன் அவர்கள் முக்கியமான சில கதைகளை தொட்டு காட்டி நூலின் பொருள் நயத்தை நமக்கு விளக்கினார். பொதுவாக பல குடும்பங்களில் சிறுவர்கள் தங்களுடைய படிப்பை தொடர முடியாத ஒரு வாழ்வியல் நெருக்கடி ஏற்படுவது இயல்பு. இது மற்ற இடங்களை காட்டிலும் கடல் பகுதிகளில் அதிகம். ஏனென்றால் கடலுக்கு மீன் பிடிக்க செல்பவர்கள் பல்வேறு காரணங்களால் மரணமடைய நேரிடுவதால் அப்போது அந்த குடும்பத்தில் சிறுவர்கள் எந்த வயதினராக இருந்தாலும் அவர்கள் தலையில் அந்த குடும்ப பொறுப்பு சுமத்தப்படுவது தவிர்க்க முடியாத ஒரு தேவை. ஏனென்றால் பெண்களால் தனித்து பணி செய்து குடும்பத்தை மேலெழச் செய்வதற்கான சாத்தியப்பாடுகள் அங்கு கொஞ்சம் குறைவு. அந்த நிலையில் படிப்பை தொடர முடியாமல் போகும் சிறுவர்கள் பற்றிய 2 கதைகளை ராமன் சுட்டிக்காட்டினார். அதில் ஒன்று, அந்த சிறுவன் வந்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த வயது அவனுக்கு கிடையாது, அவனுக்கு குடும்பத்துக்காக அவனால் எதுவும் செய்ய முடியாது. ஆனாலும் எதையாவது செய்தாக வேண்டும் என்பதற்காக கடல் கரையில் போய் அந்த ஒவ்வொருவரிடம் மீனை ஒரு யாசிப்பதை போல கேட்டு வாங்கிய மீனையெல்லாம் விற்று பணமாக்குகிறான்.
அதே போல் அவர்களுக்கு சின்ன சின்ன வேலைகளை செய்து கொடுத்து அதற்கு கூலியாக மீன்களை பெற்று அதை விற்பனை செய்கிறான். அப்புறம் ராமன் சொன்னதைப் போல மிதிவண்டியை கொஞ்ச தூரம் தள்ளி அதற்கு தொகை பெற்று இப்படியெல்லாம் அவன் தொடர்ந்து நாள் தவறாமல் பணி செய்வதற்கு காரணம் குடும்பத்தில் உள்ள நோய்வாய்ப்பட்டவர்களை சரி அவர்களுக்கான மருத்துவ தேவைகளுக்காக. அந்த சிறுவனுடைய அடுத்த கட்ட படிப்பிற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் போவதை கதையின் இறுதி பகுதி நமக்கு சொல்கிறது. அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருப்பதை தவிர அல்லது அவனோடு சேர்ந்து கண்ணீர் விடுவதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை என்ற அந்த இடம் ரொம்ப கவனிக்கத்தக்கது. அதே போல அவர் சொன்ன இன்னொரு கதை, அந்த கொளிஞ்சித்தட்டை ராசா தும்பி, அந்த கதையிலும் ஒரு சிறுவனுடைய படிப்பு பட்டென எப்படி நின்று அவன் தொழிலுக்குள் இழுக்கப்படுகிறான் என்பதற்கான ஒரு கதை. வழக்கமாக உதவிக்கு வர வேண்டியவர் விடுப்பு எடுத்ததால் தன்னுடைய பையனை கடலுக்கு அழைத்து செல்கிறார் அப்பா. அடுத்த நாள் வழக்கம் போல அவனுடைய அம்மா, இந்த பையனை இனிமேட்டு நீங்க கடலுக்கே கூட்டிட்டு போங்க, படிக்க வேண்டியதில்லை, நம்ம குடும்பத்துக்கு அது அவசியம் என்று 4 வார்த்தைகளில் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார். உலகத்திலேயே ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிய மிகச்சிறிய உரையாடலாக இதுதான் இருக்க முடியும் என்று கதையாசிரியர் சொல்வது அந்த அந்த இடத்தின் ஒரு அந்த போக்கின் ஒரு முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. இப்பொழுது இந்த சவுக்குத்தோப்பு என்ற கதையை ராமன் சுட்டிக்காட்டினார். பொதுவாக இந்த மக்களுக்குள் நிகழும் கலப்பு திருமணங்கள், கலப்பு காதல்கள் எத்தகைய சிக்கல்களை சந்திக்கின்றன என்பதற்கான சான்றாக இந்த நூலில் பல கதைகள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் சவுக்குத்தோப்பு. பொதுவாக ஒரு பெண் கருவுற்று விட்டால், ஒரு காதல் மலர்ந்து கருவுற்று விட்டால், உயர்ந்த சாதியினர் ஆணாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அதை 100% இல்லை என்று மறுத்து விடுவார்கள். அதற்கு ஊரே சேர்ந்து ஒத்துழைப்பு தரும். அதுதான் இந்த கதையில நடந்தது. ஆனால் இந்த கதையின் இறுதி பகுதி ராமன் சொன்னதை போல அது வன்மமாக வளராமல் அதை எப்படி தனித்து கொள்வது என்பதை குறித்த ஆசிரியரின் கற்பனை நமக்கு ஒரு நல்ல மாதிரியை உருவாக்குகிறது. இரு தரப்பாரும் தங்களின் தவற்றை உணர்ந்து தங்களுடைய சமத்துவத்தை எண்ணி நல்ல எதிர்காலத்தை நோக்கி நிற்கிறார்கள். ஆனாலும் இது எல்லா இடங்களிலும் இப்படி நடப்பது இல்லை என்பதை கதையின் கடைசி வரி நமக்கு சொல்கிறது. எல்லாம் சமமாகிவிட்டன, ஆனால் அந்த மணலில் உள்ள மதில் மட்டும் அப்படியே இருக்கிறது, இரண்டையும் பிரித்தவாறே என்று ஒரு கதை ஒரு இடத்தில் சொல்லுகிறார். அது அதாவது இந்த அநேகமாக இந்த கதை நடந்த இடத்திற்கு பக்கத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருக்க வேண்டும். அதுதான் ஆசிரியர் சொல்லுகிறார். நல்ல கதைகள், எல்லா கதைகளுமே. தூரத்து சொந்தங்கள் என்ற கதை பொதுவாக நாம் வேற வேற சாதி என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் கூட அவர்களுடைய தலைமுறையை ஆய்வு செய்து கொண்டே போனால் அவர்களுக்குள் சொந்தம் மலர்ந்துவிடும் என்று சொல்லுவார்கள். குடிவழி ஆய்வு அதைத்தான் நிறுவுகிறது. இங்கே எதிர்பாராமல் பேருந்து நிறுத்தத்தில் சந்தித்துக் கொள்பவர்கள் நீங்க என்ன ஊரு என்று பேச ஆரம்பிப்பவர்கள் கடைசியில் அவர்கள் சொந்தங்கள் என்ற அறிதலை நோக்கி நகர்கிறார்கள். அது குறித்த ஒரு கதை, நல்ல கதை. அதே போல இந்த கடலோர மக்களை புயலும் மழையும் சுனாமியும் வந்து தாக்கி அவர்களுடைய வாழ்க்கையை பாழ்படுத்துகிற, திசை மாற்றி போடுகிற சூழல் அடிக்கடி நிகழும். இப்போ எனக்கு நினைவு இருக்கிறது, நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு முறை ஏறத்தாழ புயல் என்று சொல்லும் அளவிற்கான ஒரு காற்றை நாங்கள் சந்தித்தோம். அப்போது அந்த காற்று எங்களுடைய ஊரில் ஏற்படுத்திய தாக்கம் நீண்ட காலத்திற்கு இருந்தது. இன்னும் அதனுடைய விளைவுகள் நினைவில் நிற்கின்றன. அப்படியானால் இதை ஆண்டுக்கு பல முறை சந்தித்துக் கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்த்தால் அது ரொம்ப வியப்பாக, ரொம்ப நம்மால் சகித்துக் கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அதை தாங்கிக் கொண்டுதான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த கதைகள் இந்த நூலில் நிறைய இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் அதிர்வு. இதே போல இந்த தாய்மடி என்ற கதை, பொதுவாக கடல்வாழ் மக்கள் என்றால் அவர்கள் அன்புள்ளம் கொண்டவர்கள், மனித நேயம் கொண்டவர்கள், அவர்களுக்குள் பெரிய வன்மம் இருக்காது என்று ஆய்வாளர்களும் அங்கு உள்ள மக்களும் சொல்வார்கள். படைப்புகளில் கூட அப்படியான தன்மைகளை நிறைய பார்க்க முடியும். அதில் இதில் வருகிற இந்த தாய்மடி என்ற கதை ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதனுடைய இறுதி காலம் மகிழ்ச்சிகரமான அதாக அமையாமல் போனது பற்றிய ஒரு கதை. அது வயதான ஒரு தாத்தா
அவரால் எந்த துன்பமும் இல்லை என்றாலும் கூட வழக்கமாக அவர் இருப்பதை சகித்து கொள்ள முடியாத அந்த குடும்பத்தின் மருமகள் இந்த சனியன் செத்து போக மாட்டேங்குது என்று சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையை தாங்க முடியாமல் அவர் கடலில் மூழ்கி தன்னை மாய்த்து கொள்ளுகிற காட்சி. இந்த கடலை காலம் காலமாக தன்வயப்படுத்தி அதில் 1000 சாகசங்களை செய்த அந்த மனிதன் அந்த கடலின் அலைக்கு தன்னை இரையாக்கி கொள்ளும்போது கடல் தன்னை வாரி அணைத்துக் கொள்கிறது என்பதாக முடிகிற அந்த கதை. அந்த கதையில பல்வேறு சிறப்பு தன்மைகள் உண்டு. குறிப்பாக மிகச்சில வரிகளில் அவருக்கும் அவருடைய இணையருக்குமான வாழ்க்கை நெருக்கத்தை, வாழ்க்கையின் அன்பை சொல்லுகிற பகுதி நாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. இந்த வித்தியாசமான ஒரு போக்கில் கடல் உறவு என்ற கதை அமைந்திருக்கிறது. கதையில் நடக்கிற மற்ற காட்சிகள் பல இடங்களில் நடப்பவைதான். கலப்பு திருமணம், ஏதாவது ஒரு 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 பெண் கலப்பு திருமணம் கூட கிடையாது, ஒரு பெண் காதல் திருமணம் செய்து கொள்கிறாள். வழக்கமாக அந்த குடும்பத்தார் அந்த பெண்ணுக்கென்று ஒரு மாப்பிள்ளையை சொந்தத்தில் முடிவு செய்து வைத்திருப்பார்கள். அதை மாற்றி அந்த பெண் திருமணம் செய்து கொள்வாள். அதனால் அந்த குடும்பத்திற்கும் அவளுக்கும் ஒரு நிரந்தர இடைவெளி வந்துவிடும். கடைசியாக அந்த பெண்ணை, பெற்றோர் இல்லாத காரணத்தால் அந்த பெண்ணை வளர்ப்பவருடைய தாய்மாமன் தான். அந்த தாய்மாமனுடைய மருத்துவ செலவுக்காக பணம் இல்லாத போது அந்த பெண்ணின் கணவனும் அவருடைய மகனும் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நேரத்தில் அதை பொருட்படுத்தாமல் கடலுக்கு சென்று மீன் பிடித்து வந்து, இந்த மாதிரி மற்றவர்கள் மீன் பிடிக்க செல்லாத போது ஒரு நம்ம புயல் போன்ற நேரங்களில் ஓரிருவர் மட்டும் மீன் பிடிக்க போனால் நிறைய மீன் கிடைக்கும், மாத கணக்கில் சம்பாதிப்பதை ஒரே நாளில் சம்பாதிக்கலாம் என்ற அந்த போக்கு, அதை கொண்டு வந்து அந்த மனிதரை காப்பாற்றுகிற காட்சி இடம்பெறுகிறது. இப்போ இதை படித்த போது சில நேரங்களில் கடல் எச்சரிக்கையை மீறி கடலுக்கு போன மீனவர்கள் புயலில் அடிபட்டார்கள் என்ற செய்தி அவ்வப்போது படித்திருக்கிறோம். இப்போ அவர்கள் வறுமையின் காரணமாகத்தான் அப்படி கடலுக்கு செல்லுகிறார்கள் என்பதை இந்த கதையை படித்த பிறகுதான் நமக்கு புரிகிறது. இப்படி ஒவ்வொரு கதை குறித்தும் நாம் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். இந்த கஞ்சிக்கலயம் என்ற கதை, இது வந்து இந்த சாதி மத வேறுபாடுகளை மனிதர்கள் எப்படி மறந்து விடுகிறார்கள், அதற்கான சூழ்நிலைகள் எப்படி ஏற்படுகின்றன என்பதை சொல்லுகிற கதை. அதாவது அந்த வலையோடு அடித்து செல்லப்படும் அந்த மனிதனை காப்பாற்றுவதற்காக ஊர் மக்கள் இணைந்து செய்கிற முயற்சி, அதில் பல மதத்தவரும் ஈடுபடுவது, இறுதியாக அவர்கள் களைப்பை போக்கிக் கொள்வதற்காக ஒரே கலையத்தில் எல்லோரும் கஞ்சி குடிக்கிற காட்சி அழகாக படைப்பாளி அவரால் சுட்டி காட்டப்படுகிறது. அந்த கடவுளுக்காக பூசை செய்பவர்கள், கோவில் கட்டுபவர்கள், வெவ்வேறு பணிகளை செய்பவர்கள், இவர்களெல்லாம் கல்விக்காக எதையும் செய்ய மறுப்பது, ஊர் மக்களின் நலன்களை பாதுகாக்க மறுப்பது, இது குறித்த கதைகள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன. அது பொதுவாக பல இடங்களிலும் நடப்பதுதான். ஆனால் இங்கே வரும் கதைகளில் மக்கள் அதை எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு மதிப்பு இல்லாமல் போனாலும் கூட அவர்களுடைய கேள்வி அவருடைய நியாயத்தை சொல்வதாக இருக்கிறது. அதே மாதிரி நண்டு என்ற ஒரு கதை, அருமையான ஒரு கதை. பொதுவாக இந்த தொழில்மயப்படுத்தல், மக்களுடைய நிலங்களை கையகப்படுத்துவது, அவர்களை ஊரை விட்டு அனுப்புவது, இப்படி இது நம்ம பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். இது கடலோர பகுதிகளில் அதிகமாக நடக்கிறது. பெரிய அளவில், மெகா அளவில் துறைமுகம் கட்டுவதற்காகவும் மணலை அள்ளுவதற்காகவும் ஒரு ஊர் மக்களுக்கு பணம் கொடுத்து இடப்பெயர்ச்சி செய்வது என்ற அந்த போக்கு நிகழ்வது, அது எப்படி படிப்படியாக நிகழ்கிறது? முதலில் ஊரில் பெரிய மனிதர்கள் கைக்குள் போடப்படுகிறார்கள், அவர்களுக்கு கணிசமான தொகை கைமாற்றப்படுகிறது. அதன் பிறகு அவர்கள் மக்களை மிரட்டி இதற்கு சம்மதிக்க வைக்கிறார்கள். இந்த காட்சிகளை எல்லாம் பல கதைகளிலே சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரு கதை தான் நண்டு. இந்த நண்டு கதையில் இப்படித்தான் ஊர் முதலாளித்துவத்திற்கு அடிமையாகுகிறது, தனக்கு என்ன நேருகிறது என்பதை தெரியாமல் அவர்கள் அப்படி ஆகிறார்கள் என்பதை சொல்லுகிற ஒரு கதை. ஆனால் கதையின் தொடக்கத்திலிருந்தே இதற்கான முணுமுணுப்பு மக்களிடம் இருக்கிறது. அது அந்த உரத்து ஒழிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது. கதையின் கடைசி பகுதி, மக்கள் தங்களை அறியாமல் வலையில் விழுகிறார்கள் என்பதை அழகாக ஒரு நண்டு சிறுவர்கள், 2 சிறுவர்கள் ஒரு விளையாட்டாக ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்தி காட்டுகிறார்கள்.
ஒரு நண்டை பிடிச்சிட்டு வந்து மணலில் போட்டு அதை சுற்றி துணியால் வீடு கட்டி அந்த துணியை நெருப்பு பற்ற வச்சு அந்த நண்டுக்கு ஒரு இதமான சூட்டை உருவாக்கி அந்த சூட்டை நண்டு கொண்டாடுவது அப்படித்தான் அது செய்யும். நண்டு வந்து அந்த சூட்டை கொண்டாடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூடு அதிகமாகிறது கூட அந்த நண்டுக்கு தெரியாது. இந்த கொண்டாட்டத்தில் இருந்துக்கிட்டே அப்படியே அதனுடைய கால்கள் பீந்து சதைகள் பீந்து அது இறந்து போகும். அதுதான் இந்த ஊரில் நடக்க போகுது என்பதை சொல்லுகிற கதை அந்த கதை. அப்புறம் இந்த நாவிய ஓமல் என்கிற ஒரு கதை. இந்த குடி, அதாவது எல்லா ஊர்களிலும் இந்த குடி தொழிலாளர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு பெரிய பொருளாதார ரீதியாக மக்களிடம் அவர்களுக்கு பெரிய பலன் ஒன்றும் இல்லை என்றாலும் கூட ஊர் மக்களுக்கு அவர்கள் மிகவும் இன்றியமையாதவர்கள். அவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் இவர்களுக்கு பங்கு உண்டு. அப்படி இந்த முடிவெட்டுகிற நாவிதன் ஒரு நாவிதன் அந்த ஊர் மக்களுக்கு அந்த பணியையும் அதை ஒட்டிய பிற பணிகளையும் எப்படி நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் என்பதை இந்த கதை மிக அழகாக சொல்லி காட்டுகிறது. அதை எப்படி சொல்றாங்கன்னா, அந்த ஊரை விட்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த ஊரில் ஒரு இளைஞன் செஞ்சிருவான். தனக்கு இருக்கிற பண செல்வாக்கின் காரணமாக அவனால் ஒரு அதிகார தோரணையை கையெடுக்க முடிகிறது. அதனை அடுத்து அவன் அந்த 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 நிலையை உணர்ந்து அவன் அந்த தொழிலாளியை நினைத்து பார்க்கிறான். அவன் எந்த அளவுக்கு முக்கியமானவனாக இருந்தான், எப்படி மரியாதை கொடுத்தான், எப்படி அவனை மக்கள் எல்லாம் ஒரு 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 வீட்டில் ஒரு நிகழ்வு என்றால் திருமணமாக இருக்கட்டும் அல்லது இறப்பாக இருக்கட்டும் அல்லது வேறு சடங்குகளாக இருக்கட்டும், அவனை எப்படி மக்கள் எதிர்பார்ப்பார்கள், அவன் வந்த இடம் எப்படி இருக்கும், அவன் வராத இடம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் அவன் அந்த இளைஞன் எண்ணி பார்க்கிறான். அந்த அந்த கதை ரொம்ப நல்ல கதை. அதாவது அவன் தன்னுடைய தவற்றை உணர்ந்து அவனை தேடி போகிற காட்சி இருக்குல்ல, அது அவனை எப்படியாவது நான் கூட்டி வந்து மீண்டும் ஊரிலே விட்டு விடுகிறேன் என்று மக்களிடம் சொல்லிவிட்டு அவனை தேடி செல்லும் போது அது ஒரு வகையில் அவனுக்கு ஒரு கட்டாயமாக அவன் அழைத்து வர வேண்டிய நெருக்கடி இருந்தாலும் கூட அதையும் தாண்டி ஒரு ஒரு அவன் மீதான ஒரு நியாயத்தை உருவாக்கி கொண்டு இப்படிப்பட்ட மனிதனை இப்படி செய்து விட்டோமே என்று அவன் நினைக்கிற அந்த இடம் மிக இயற்கையாக அமைந்திருக்கிறது. அந்த அந்த கதை ரொம்ப நல்ல கதை. அதே போல் அந்த அந்த அதில் வந்து ஒரு நல்ல காட்சி வரும். அதாவது இந்த திருமணத்திற்கு முன்பாக அவன் சவரம் செய்கிற அந்த சடங்கு, அது ஏற்கனவே முழுவென்று இவனே சவரம் செய்து விட்டிருப்பான். காலையில் கூட செய்திருக்கலாம். ஆனால் இப்போது திருமணத்திற்காக ஒரு முறை சவரம் செய்ய வேண்டும், அந்த சவரம் செய்ய வேண்டும். அதற்காக ஒரு பொடி ஒன்று சொல்கிறாங்க. அது வழக்கமாக இங்கெல்லாம் பயன்படுத்தாது. அதை எடுத்து தடவி அப்படி அந்த கத்தியை அப்படி வைக்கும்போது ஒரு பெரிய ஒரு மனத்தில் ஒரு பெரிய ஒரு இதம் ஏற்படுகிறது என்று அந்த இளைஞன் சொல்லுகிற காட்சி ரொம்ப நன்றாக இருக்கும். அதுபோல் இந்த வைரதேயாவுடைய 2 கதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் வெட்டாப்பு என்ற கதையை முதல் வாசிப்பில் புரிந்து கொள்ள முடியவில்லை. சவளக்காரன் என்ற கதை அருமையான கதை. சவளக்காரன் என்றால் சாதனைக்காரன் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். மிதிவண்டி நிற்க 5 நாள்கள் இறங்காமல், வண்டி விட்டு இறங்காமல் ஓட்டுகிற சாதனையை படைக்கக்கூடிய இளைஞர்கள் இப்படிலாம் இருந்திருப்பார்கள் என்பது நமக்கு புது விஷயமாக இருக்கிறது. அப்படி 5 நாள்கள் இறங்காமல் மிதிவண்டியில் ஓட்டி ஓட்டி மக்களிடம் தொகை வசூலித்து அது ஒரு தொழிலை போல செய்கிற ஒரு இளைஞனை பற்றிய ஒரு கதை. இந்த கதையில் 5 கிராமங்கள், ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து அந்த ஊரில் ஒரு 5 நாளைக்கு இறங்காமல் வண்டி ஓட்டுறது, மாலையில் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவது. அதனால் மக்கள் வந்து அதை பார்த்துட்டு அந்த சாதனையாளனுக்கும் அங்கே நடக்கிற கலை நிகழ்ச்சிகளை நடத்துபவர்களுக்கும் பரிசுகளையும் பண மாலைகளையும் அணிவிப்பது குறித்த கதை. இந்த கதையில் ஒரு நிறைய அரசியல் விவகாரங்கள்லாம் இடம்பெறுகின்றன. இப்படியான நல்ல விஷயங்களை கூட இந்த அரசியல் போட்டிகள் எப்படி அதையெல்லாம் அழிவு பாதைக்கு கொண்டு செல்கின்றன என்பதை இந்த கதை சொல்லுகிறது. எனக்கு இந்த கதையை படித்த போது இந்த மாதிரியான சாதனை ஒரு வெளி உலகில் நிகழ்த்தப்பட்டால் நிறைய உலக புகழ் கிடைக்கும், கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும். ஆனால் சில ரூபாய்களுக்காக இவ்வளவு பெரிய அரிய சாதனைகள் எல்லாம் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரியெல்லாம் மக்கள் கடினப்பட்டிருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது.
இந்த இந்த பெருவளையக்காரன் என்ற ஒரு கதையை அசோக சுப்பிரமணியம் எழுதியிருக்கிறார். இது ஒரு வித்தியாசமான கதை. இந்த பெருவலை, பெரிய வலையை வைத்துக்கொண்டு மீன் பிடித்து வருபவர்கள், அவங்க மீன் பிடிச்சிட்டு வந்தா அவங்கள்ட்ட நிறைய பேர் மீன் வாங்கிக்குவாங்க இலவசமா. ஏன்னா அவங்க பெரிய வலைக்காரர்கள் என்பதால் அவங்க எப்போதுமே சில நேரங்களில் அவர்களால் மீன் பிடிக்க முடியாமல் போகும்போது அப்போது இந்த ஊர் அவர்களுக்கு உதவுகிறதா என்பதுதான் கேள்வி. அது குறித்த ஒரு விவாதத்தை அந்த கதை முன்வைக்கிறது. கர்வம் கெட்டவள் என்ற ஒரு கதை, நல்ல நல்ல கதை. இந்த கடலோர மக்களுக்கு அடிக்கடி ஒரு நிகழ்வு நடக்கும், ஆள் மாறாட்டம் நிகழ்ந்துவிடும். ஏன்னா கடல்ல யாராவது விபத்தில் மாட்டிக்கொண்டால், அவர்களுக்கு மரணம் நேர்ந்தால், அவர்கள் சில நாள் கழித்து அவர்கள் மீட்கப்படும் போது அவர்களுடைய உருவம் தெரியாமல், சரியாக யார் என்ற அடையாளம் தெரியாமல் ஒரு ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அதனால வேறொரு மனிதரை இன்னொரு மனிதராக நினைத்து கொண்டு அவரை அடக்கம் செய்து விடுவது அடிக்கடி நடக்கும். இது செய்தித்தாள்களை கூட பார்த்திருக்கிறோம். அப்படியான ஒரு சம்பவத்தை இந்த கதை சொல்லுகிறது. ஜேம்ஸ் என்ற இளைஞன் இறந்து விட்டதாக மக்களால் அடக்கம் செய்யப்படுகிறான். ஆனால் அவன் மீண்டு வருகிறான். அப்ப அது வேறொரு மனிதன் என்று தெரிகிறது. இதுல அந்த 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 ஜேம்ஸ் என்ற இளைஞனை திருமணம் செய்து கொண்ட பெண், ஏற்கனவே அவளுடைய கணவன் நோயினால் இறந்து படுகிறான். இவன் இரண்டாவது கணவன், இவனும் விபத்தில் இறந்து விட்ட போது அந்த பெண்ணை கர்வம் கெட்டவள், அதாவது தவறான, அதாவது ராசி இல்லாதவள் என்று ஊர் மக்கள் திட்டுகிறார்கள். அப்படி திட்டுகிற அந்த இதை அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. அதை அந்த பெண் தைக்க முடியாமல் இருக்கும்போதுதான் அவன் மீண்டும் பிழைத்து விட்டான், அவன் உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தி கிடைக்கிறது. அப்போ அந்த உண்மையாகவே இறந்து போனவர் யார் என்று பார்க்கும்போது அது இந்த பெண்ணை அதிகமாக திட்டிய பெண் யாரோ அவருடைய கணவனாக இருக்கிறார் என்ற ஒரு செய்தி மக்கள் மத்தியில், மக்கள் எப்போதுமே மற்றவர்களை சாடுவதில், குற்றம் சொல்வதில், குறை சொல்வதில், அவர்களை ஏற்றி பேசுவதில் கை தேர்ந்தவர்களாக தான் இருப்பார்கள். அவர்களுக்கு அப்படி ஒரு சிக்கல் வரும் வரை அதை பற்றி அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். அந்த உணர்வை இந்த கதை சொல்லுகிறது. இப்போ இந்த கதை இந்த நூலில் வருகிற ஒரு செய்தி, பொதுவாக சட்டம் என்பது எல்லா இடங்களுக்கும் பொதுவானதாக இருக்க முடியாது என்பதை இந்த உலகம் ஒப்புக்கொள்வதில்லை. ஆனால் அது அவசியம், அவரவருக்கான சட்டங்கள் தனித்தனியாக இருக்க வேண்டும் என்பதை கடலோர மக்களுடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்கும்போது நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும். என்னன்னா, இப்போ ஒருவர் இறந்து போனால் அவருடைய இறப்பு உறுதி செய்யப்பட முடியாத போது 7 ஆண்டுகளுக்கு அவர் உயிரோடு இருப்பதாக கருதப்படும். ஒரு சொத்து விவகாரம் ஏதாவது இருந்தால் 7 வருஷம் கழிச்சு தான் அவர் இறந்தவராக எண்ணி அதற்கு தீர்வு காண முடியும். இப்போ கடல்ல இறந்து போன ஒருவருடைய, ஒருவேளை விபத்தில் சிக்கி இறந்து போன ஒருவருடைய உடல் கிடைக்காத பட்சத்தில் 7 ஆண்டுகளுக்கு அவர் இறந்ததாக கணக்கில் வைக்க மாட்டார்கள். அப்போ அதனால என்ன ஆகுனா, காப்பீட்டு தொகை கிடைக்காது, அந்த குடும்பத்துக்கான இழப்பீடுகள் கிடைக்காது. அது எப்படி சாத்தியம்? காணாமல் போவதும் கடலில் இறந்துபடுவதும் ஒன்றா? இந்த கேள்வியை இந்த கதை தொகுப்பு ஆழமாக முன்வைக்கிறது. இந்த ரொம்பவும் பிடித்தமான ஒரு கதை மணலூர் மலர்கொடி என்ற ஒரு கதை. இந்த கதையை ராபி சரேசத்தி என்பவர் எழுதியிருக்கிறார். அதாவது இதே போல ஊர்ல துறைமுகம் கட்ட போறாங்க அப்படின்னு ஒரு சென்னையில் உள்ள ஒரு கடலோர கிராமம் தேர்வு செய்யப்படும் போது அதை எதிர்த்து மக்களை இணைத்து கொண்டு மலர்கொடி என்கிற பெண் போராட்டம் நடத்துகிறார். சின்ன கதை, ஆனால் நல்ல கதை. அந்த பெண் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை, தனக்கு ஆதரவு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதையும் பற்றியும் கவலைப்படவில்லை. எல்லோரையும் எதிர்த்து நிற்கிறார். என்ன நடக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு மக்களுக்கு காட்டுகிறார். எல்லோரையும் நிறுத்தி கேள்வி கேட்கிறார். அப்ப இந்த மாதிரியான ஒரு மனிதர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். அவர்கள் அச்சம் கொள்ளாமல் முனைந்தாலே பல விஷயங்களை நாம் தடுத்து விட முடியும் என்பதற்கு இந்த கதை நல்ல கதை. இந்த நூலிலேயே இருக்கிற சின்ன கதை இதுதான், ஆனால் நல்ல கதை, ஒரு வித்தியாசமான கதை. இந்த அதன் பிறகு இந்த இன்னொரு கதை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நல்ல ஒரு கொண்டாட்டமான, ஒரு பொழுதுபோக்கான நல்ல ஒரு கொண்டாட்டமான ஒரு கதை. அந்த புடுக்கையா என்ற ஒரு மனிதனை பற்றிய கதை. அந்த அந்த மனிதன் எப்படி ஒரு நகைச்சுவையான மனிதனாக இருக்கிறார், எப்படி எல்லோரிடம் ஒரு
நெருங்கி அதாவது நல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வராக இருக்கிறார். அவர் வந்து சின்ன பையனை கூட தன்னுடைய பல வயது வித்தியாசம் இருந்தாலும் கூட தன்னுடைய தோழமையாக உணரச் செய்கிற ஒரு அந்த பாங்கு. அவருக்கும் இந்த இளைஞனுக்கும், கதை சொல்லுகிற இளைஞனுக்கும் வயது வேறுபாடு இருந்தாலும் கூட அவனை ஒரு தாத்தா பேரன் என்ற நிலையில் இருப்பவர்கள் மாமன் மச்சான் என்று அந்த மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு உரையாடி கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். அதுல இவருடைய மனைவி பேர் சொல்லி அவளை கட்டிக்கிடா, உனக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா, என்ன 3 புள்ள பெத்துட்டா, அதனால என்ன ஒன்றும் குறைஞ்சி போகல, நல்லா தான் இருக்கிறா, நான் எனக்கு தடை இல்லை, நீ கட்டிக்கிறாரு. அது சொல்லும்போது சிரிப்பு தான் வரும் என்று சொல்லி அந்த மாதிரி அந்த கதை நகர்கிறது. கடைசியில் அந்த மனிதர் இறக்கும் தருவாயில் இந்த தூரத்து சொந்தமாக இருக்கிற இந்த இளைஞனை எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்று கதை முடிகிறது. அப்படியான ஒரு நல்ல கதை அது. மச்சான பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு கதை. இதுவும் இந்த காரக்குழம்புங்கிற கதையும் சென்னையில் நடப்பதாக இருக்கிறது. இதில் பல சம்பவங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ரெண்டுலையுமே இந்த வாடகைக்கு குடியிருப்பவர்களை பற்றிய கதை. இதில் காரக்குழம்புங்கிற கதை, காரக்குழம்பு வைக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்காக பணம் கட்டி கற்றுக்கிறதுக்கு, அதாவது சமைக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்காக ஒருத்தன் வந்து சென்னைக்கு போவான். அங்கே போய் அங்கே தன்னுடைய ஊருக்கும் அந்த அங்கே உள்ள இடத்துக்குமான வித்தியாசம், அங்கே எப்படி வாடகை வீட்டில் எந்த மாதிரிலாம் நெருக்கடிகள் இருக்கும், எதெல்லாம் நம்ம சகித்து கொள்ள வேண்டும், எப்படி சாப்பாடு இருக்கும் அப்படின்லாம் சொல்கிற கதை. அதில் வந்து இந்த காரக்குழம்பு, பேச்சுலர் குழம்புன்னு நம்ம சொல்லுவோம். அந்த பேச்சுலர் குழம்பு கையை இருக்கிறதெல்லாம் வெட்டி போட்டு ஒரு முட்டையை போட்டு அதை எடுத்து வைக்கிற அந்த குழம்பு, மீனையே சாப்பிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு சென்னையில் வாரம் ஒருக்கத்தான் மீன் கிடைக்கும் என்ற அந்த அதை வந்து ஏற்றுக்க முடியாமல் இருக்கிற ஒரு கதை காரக்குழம்பு என்கிற கதை. அப்புறம் அந்த இந்த கதை இன்னொன்று வந்து இந்த மச்சான பார்த்தீங்களா, ஒரு அருமையான கதை. அதாவது எப்பவுமே வந்து சென்னையில் ஏற்கனவே இருக்கிற மனிதர்களை தேடி ஊர்லேருந்து வேற ஒருத்தர் போனால் வேலை வாங்கித்தா, எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போய் கொஞ்ச நாளில் அவனை எப்படி மொட்டை தட்டுவாங்க, கையில் இருக்கிற பணத்தெல்லாம் வாங்கி காலி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நிறைய இடத்துல நடக்கிறது தான். அதை வந்து ஒரு கதையாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த கதையினுடைய போக்கு எப்படின்னா, அப்படி கையில் இருந்த பணத்தெல்லாம் கொடுத்து செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணிட்டு கடைசியாக அந்த பையன்கிட்டயே அவர் கடன் வாங்கிட்டு நான் ஊருக்கு போயிட்டு உடனே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு போகிறாரு. அப்புறம் பணம் அனுப்ப மாட்டார். இப்போ இந்த இளைஞனால் பணம் கேட்க முடியாது, ஏன்னா எல்லாம் சேர்த்தா செலவு பண்ணாங்க. அப்படியான ஒரு கதை. அப்புறம் இந்த கடைசியாக 2 கதைகள். ஒன்று தேசம்மாள் என்கிற கதை. இதுவும் வந்து ஒரு கலப்பு திருமணம் செஞ்சுக்கிற கதை. ஊரே எதிர்த்தும் குடும்பமே எதிர்த்தும், அப்பா வந்து எதிர்த்தும், ஊர் வந்து குடும்பத்தை தள்ளி வச்சும் அந்த பெண் வந்து தனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறா. அவன் வந்து வழக்கமாக கடலுக்கு சென்று மீன் பிடிப்பவன் அல்ல, ஆனால் அவனுக்கு மீன் பிடிக்கணும்னு ஆசை. மீன் பிடிக்கணும், ஏன்னா பக்கத்தில் இருப்பான், கடலுக்கு பக்கத்தில் குடும்ப வாழ்க்கை. அதனால் நம்மளும் மீன் பிடிக்கலாமே, நம்மளால் முடியாதா என்று அவன் தினமும் கடலுக்கு போய் கடலோரத்தில் போய் கடற்கரையில் எப்படியாவது கடலுக்கு மீன் பிடிக்க போக முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். அப்படி பார்த்ததுல தான் இந்த காதல் மலரும். இப்போ ஊரார் வந்து இவங்களை கைவிட்டுட்ட போது, அதாவது இவங்களை தனித்து விட்டுட்ட போது, இவங்க அந்த பொண்ணு ரொம்ப துணிச்சல்காரி. அவள் என்ன சொல்லுவான்னா, நான் உனக்கு கடலில் மீன் பிடிக்க சொல்லித்தரேன், உனக்கு யாரும் சொல்லித்தராட்டி போகிறாங்க, எனக்கு தெரியும் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பெண் அவனுக்கு மீன் பிடிக்க சொல்லித்தரா, நண்டு பிடிக்க சொல்லித்தரா. அவள் என்னன்னா, கற்றுக்கிட்ட பிறகு செய்ய வேண்டிய வேலையை முத நாள்லேயே செய்ய வச்சிருவா. அதனால் அவன் வந்து தண்ணியில் மூழ்கி மேலெழ முடியாமல் இறந்து போயிடுவான். திருமணமான முதல் நாள்லேயே அவனை இழந்துருவான் அந்த பெண். அதுக்கப்புறம் அவள் தன்னையும் மாய்த்து கொள்கிறா. ஏன்னா எப்படியும் இருக்க முடியாது, அதாவது மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கும் போக முடியாது, மாமனார் வீட்லேயும் இருக்க முடியாது, ஏன்னா அவங்களும் முழுமையாக ஏற்றுக்கல இன்னும். அந்த மாதிரி ஒரு இதில் அவள் தன்னையே மாய்த்து கொண்டு, ஏன்னா அவன் மீது இருந்த பாசமும் அப்படிப்பட்டது. அதனால் அவள் வந்து ஒரு நண்டினுடைய கொடுக்கெடுத்து மார்பிளை பாய்த்து கொண்டு இறந்து போயிறதாக கதை முடியும். கடைசி கதை வருத்திச்சி அப்படின்னு ஒரு கதை. வருத்திச்சியை நம்ம வந்து புரோக்கர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே மீன் பிடிச்சிக்கிட்டு வரவங்கள அவங்களுடைய மீனை வாங்கி மற்றவங்கள்ட்ட விற்பனை செஞ்சு கொடுக்கறது, இதுதான் அந்த வருத்திச்சியோட வேலை.
இது வந்து தவிர்க்க முடியாமல் தன்னுடைய கணவன் கடலில் போய் இறந்துட்டதன் காரணமாக ஒரு பெண் வந்து இந்த பணிக்கு தவிர்க்க முடியாமல் தன்னை இணைத்துக் கொள்கிறாள். அதை எப்படி அவர் செவ்வனே செய்கிறா அப்படிங்கிறது தான் கதை. அதில் வந்து அதில் எப்படி அந்த மக்களோட உறவாடுறது, அதுக்கு அவளை எப்படி கிண்டல் செய்கிறாங்க, அதெல்லாம் கதை அப்படி நகர்கிறது. கதையின் கடைசி காட்சி அந்த சுனாமி நாள் அன்று மக்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் அலையால் இழுத்து செல்லப்படுகிறார்கள், எப்படி ஒரு ஒரு சில நிமிடங்களில் அல்லது சில நொடிகளில் ஒரு மனித கூட்டம் பிணக்குவியலாக மாறுகிறது என்பதை அதனுடைய கடைசி பகுதி சித்தரிப்பதாக முடிகிறது. இப்படியாக இந்த நூல் பல்வேறு தனித்துவமான போக்குகளை கொண்ட கதைகளால் நிறைந்து ஒரு நல்ல வாசிப்பு அனுபவத்தை, ஒரு புது உலக அறிதல் அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது. இந்த நல்ல படைப்பை படித்து விவாதிப்பதற்கு நமக்கு அமைந்த வாய்ப்புக்காக நாம் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம். தனக்கோடி பேசுறாரா? தனக்கோடி பேசுறீங்களா? செல்வ, நீங்க பேசுறீங்களா? பகிர்வு தோழமைகளுக்கு வணக்கம். இந்த கதையெல்லாம் வந்து சிறப்பா சொன்னாரு. இது என்னன்னா, யாரு படிக்காவிட்டாலும் புத்தகம் போடுறவங்க தெளிவா படிச்சுட்டு வந்தா அந்த நிகழ்ச்சியை சிறப்பா நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கதையுமே கிட்டத்தட்ட அவர் சொன்னாரு. இந்த ஜேம்ஸ் ஸ்டெல்லா கதை வந்து என்னன்னா, மீனவர்களுடைய வாழ்க்கை எப்படி அவலமா இருக்கு, அடையாளம் தெரியாம அந்த இறுதி சடங்குகளை செஞ்சுட்டு தவிக்கிற போது அந்த ஏற்படுற சூழல் வேதனை, அது கிடைச்ச பிறகு அவரு உயிரோட திரும்பிடுறாருல்ல, அது வரும்போது அது அதாவது நம்ம கிராமப்புறங்கள்ல பொதுவா அவரு சாகவே இல்லை, இவங்க சத்துதான் இறந்துதான் நினைச்சு செய்யறாங்க. இது மாதிரியான நிகழ்வுலாம் ஒரு வித்தியாசமான சூழல் அது இருக்கு. இது மாதிரி விமான விபத்துல கூட இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஏன்னா யார் இறந்தாங்க யார் போச்சாங்க ட்ரெயின் விபத்துல கூட நடக்கும். அது மாதிரி இருக்கு. மீனவர்கள் வாழ்க்கையில இது இயல்பா இருக்கு அப்படிங்கிறத பேராசிரியர் அருமையா சொன்னாங்க. அந்த நண்டு கதையில வந்து இந்த மணல் கதிர்வீச்சுக்காக அந்த மணலை வந்து பயன்படுத்துறாங்க. அந்த உரையாடல் நண்டு கதை தானங்க, அது மணல் பற்றியான உரையாடல் சிறப்பா அமைச்சிருப்பாங்க. கதிர்வீச்சுனா என்ன, அது வந்து இந்த எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா. அந்த மணலை எடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி அதை வந்து பல கதிர்வீச்சு கருவிகள்ல வச்சு பயன்படுத்துறாங்க, கதிர்வீச்சா பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி விலை மதிப்புள்ள மணலை வெளிநாட்டுக்கு குப்பை விலையில நம்ம இந்திய அரசு கார்பரேட்டுக்காக செய்யுது. இது மாதிரி நிறைய மினரல்ஸ், ரேர் எர்த்து மினரல்ஸ் சொல்லுவாங்க, அந்த அரிதாய் கிடைக்கிற கனிம வளங்கள், இதை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி அதில் ஒரு லாபம் குழிக்கிற சூழலை நம்ம பார்க்குறோம் கார்பரேட் முதலாளிக்காக. இந்த மாதிரியான கதைகள்லாம் அதில் நிறைய கதை. இந்த கடல் வாழ்வியல் அப்படிங்கிறது நம்ம வாழ்ந்து பார்க்க முடியாது, இந்த மாதிரி நூல்களால் படித்து தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். கடல் உயிரினங்களே முதலாக கடலில் தான் தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த கடலை பற்றி வாழ்வியலை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அந்த வாழ்வியலை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான படைப்புகளை நம்ம புனைவுகளில் எல்லாமே கற்பனையானது இல்லை, அதில் நிஜ நிகழ்வுகளை அதில் இணைச்சி தான் ஒரு சுவைக்காக தான் சில கற்பனைகளை கூட்டி கொடுப்பாங்க. 2001 சுனாமி ஏற்பட்டது இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் இவர் அந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டு தான் ஆசிரியர் இந்த கடல் வாழ்வியலை கதையாக்கி நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம சுனாமின்னு சொல்றோம், அது ஆழி பேரலை அப்படின்னு நம்ம தமிழ் இலக்கியத்திலேயே இருக்கு. அப்போ நம்ம கடல் கோள் கொண்டிருக்கு அப்படின்னு சிலப்பதிகாரத்திலேயே நமக்கு இது தெரிய வருது. அதனால நெய்தல் நில வாழ்வியலை நமக்கு ஒரு சிறப்பா காட்டக்கூடிய படைப்புகளை இன்னும் நாம அதிகமா வாசிக்கணும். வாசித்தல் மூலமாக நம்ம புரிதலை அதிகப்படுத்தலாம். அந்த புரிதலுக்காக, அந்த வாழ்வியலை உணர்வதற்காக எல்லா மக்களுடைய வாழ்வியலை நம்ம புரிஞ்சாதான் நம்ம ஒரு பக்குவப்பட்ட மனிதரா மாற முடியும். அந்த நிலையை வந்து வாசிப்பதன் மூலமா தான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அந்த நிலையை நோக்கி வாசிப்பை மேலும் மேலும் ஆழப்படுத்துவோம், விசாலப்படுத்துவோம். நம்முடைய பார்வை
எல்லா மக்களுக்குமான, எல்லா மக்களு நிலையான எல்லா மக்கள் சூழலையும் தெரிந்து கொண்டால்தான் நாம ஒரு நல்ல ஒரு மனிதராக இந்த பூமியில் வாழ முடியும். நமக்கானது மட்டும் இல்லை உலகம், எல்லா உயிர்களுக்கானமான, எல்லா உயிர்களுக்கும் உரித்தானது தான் அந்த உலகம். நன்றி. மகிழ்ச்சி. சிறப்பாக செல்வம் அவர்கள் இந்த விவாதத்தின் முத்தாய்ப்பாக எந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அந்த கருத்துக்களை அழகுபட சொல்லியிருக்கிறார். அவருக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு செய்கிறோம்.